மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை குழுவில் பிஜேபியின் மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்யா பரிஷத் தேசிய தலைவர் சண்முகம் சுப்பையாவை நியமித்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு ஒரு 62 வயதுள்ள ஒரு விதவை பெண்ணுக்கு முன்னாடி போய் நின்று சிறுநீர் கழித்து ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொண்ட சுப்பையாவோட மோசமான நடத்தை கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அது சம்பந்தமாக தமிழ்நாடே கொந்தளித்த ஒரு சூழலில் அந்த பிரச்சனை அவர் மிரட்டப்பட்டு வாபஸ் வாங்கிட்டாரு. ஆனால் நாங்கள் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி ஒரு மாதிரி முடிச்சாங்க பிஜேபி. அப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒருவரை மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனையின் குழுவில் உறுப்பினராக நியமிச்சிருக்கிறத கடுமையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுறவங்களை, பெண்கள் மீது பாலியல் வன்புணர்வு செய்கிறவங்களை, பெண்களை மேலே வன்முறையில் ஈடுபடுறவங்களை, பெண்கள்கிட்ட ஆபாசமாக நடந்துக்கிறவர்களை தொடர்ந்து காப்பாற்றுகிற முயற்சியில் பிஜேபி ஈடுபடுது. அதை நம்ம காத்துவாவில் பார்த்தோம், ஹத்ராஸில் பார்த்தோம், உணாவாவில் பார்த்தோம். இப்போ அதையெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே போய் அப்படி பாலியல் வன்புணர்வு மோசமாக ஆபாசமான ஒரு பெண்ணிடம் நடந்துக்கிட்ட ஒருத்தருக்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் மட்டும் இல்லாமல் நீங்கள் பாலக்காடு எய்ம்ஸ் மருத்துவமனை போர்ட்லேயும் அவரை உறுப்பினராக்கியிருக்காங்க. இதை நாங்கள் ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபவர்களுக்கு ஒரு ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவருங்கிறதுனால இந்த மாதிரி உயர் பதவிகளை அளிப்பது என்ன மாதிரியான தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தி நம்ம யோசிக்கணும். பெண்கள்கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், ஆனால் அவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். இல்லை பெண்களிடம் மோசமாக இழிவாக நடந்துக்கிறதே பிஜேபியில் உயர் பதவிகளை பெறுவதற்கு தகுதியாங்கிற கேள்வி இங்கே நாங்கள் கேட்க விரும்புகிறேன். உடனடியாக டாக்டர் ஹர்ஷவர்தன் அவர்கள் இந்த நியமனத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இது தொடர்பாக அமைச்சருக்கு நான் ஒரு கடிதமும் எழுதியிருக்கேன்.